முக்கிய செய்தி. ஆளுநர் மீது தமிழக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். பல்வேறு தீர்மானங்களுக்கு ஒப்புதல் தருவதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ன விவரம்? கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, ஆளுநர் மீதான சபாநாயகருடைய முழுமையான குற்றச்சாட்டு விவரம் என்ன? கோபால், டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய 10வது இந்தியன் ரீஜியன் கான்ஃபரன்ஸ் காமன்வெல்த் பார்லிமெண்ட் மீட்டிங் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பினுடைய 10வது கூட்டம் தான் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மக்களவை தலைவர் ஓம் பிர்லா இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். பல்வேறு மாநிலங்களை சார்ந்த சபாநாயகர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அவரவர் மாநிலங்களில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், அதில் எளிதில் களையக்கூடிய விவரங்கள் என ஒட்டுமொத்தமாக இந்த விவரங்கள் தொடர்பாக இந்த கூட்டமைப்பினுடைய கூட்டத்தில் பேசப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே 10வது கூட்டமாக இது நடைபெற்று வரக்கூடிய நிலையில தமிழக அரசின் சார்பாக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு நேரடியாக இந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு முக்கியமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய பல்வேறு சட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் விரைவில் ஒப்புதல் வழங்குகிறார். ஆனால் மாநிலங்களில் நிறைவேற்றப்படக்கூடிய சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் அதே போன்றான ஒரு ஒப்புதலை வழங்க மறுப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கும் கூட உடனடியாக ஒப்புதல் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து ஆளுநர், குடியரசுத் தலைவர் என இருவர் மீதும் தன்னுடைய கடுமையான சாடலை இந்த கூட்டத்தில் சபாநாயகர் அப்பாவு முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வெளியேற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட மக்களவை மற்றும் மாநிலவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஓரிரு மணி நேரத்திலேயே தன்னுடைய ஒப்புதலை வழங்குகிறார். ஆனால் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களுக்கோ சட்டங்களுக்கோ அது போன்ற ஒரு ஒப்புதல் என்பது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் மூலமாக வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய, தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய பல்வேறு மசோதாக்கள் தற்போது வரை ஆளுநரிடம் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே இது போன்ற ஒரு கருத்தை சபாநாயகர் அப்பாவு டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார். எனவே சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதற்கான ஒப்புதலை உடனடியாக வழங்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு உடனடியாக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குவது போல அதனை பின்பற்றி ஆளுநர்களும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் இந்த கூட்டத்தில் உரையாகவே சபாநாயகர் அப்பாவு ஆற்றியிருக்கின்றார். கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.